Welcome back to AGR Universal Tamil. So இந்த வீடியோவில் நம்ம காட் கலர் அல்ட்ரா விஷோ எபிசோட இந்த வீடியோவில் பண்ண நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே பண்ண போயில இதோட ஓப்பனிங் சீனில் பண்ணணும். ஸோ போன எபிசோடில் நம்ம வச்சுட்டோம் நம்ம கசியோவோட அந்த ட்ரூ டெவில் டிரான்ஸ்மிஷன் பண்ணி எடுத்திருந்தால இந்த ஜீன் டிரான்ஸ்மிஷன். ஸோ அது கூட ஃபைட் பண்ண போக பட் நம்ம வெஜிடோவோட அடிக்க முடியல. ஸோ வெஜிடோவோட அந்த ஒரு பர்சன் பயங்கர ஒரு பயத்தை உணர்ந்திருக்கு. ஐ மீன் ஆப்போசிட்டில் இருக்கிறது உண்மையில செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெவில் அப்படிங்கிற ஒரு பயத்தை உணர்ந்ததுனால வெஜிடோவோட அடிக்க முடியல. ஸோ வெஜிடோ இதை உன்னால் எப்படி செய்ய முடியுது அப்படின்ட்டு வெஜிடோவை பயங்கர ஷாக்கிங்காக கேட்க என்னால் முடியும் அப்படின்ட்டு கசியை அடித்து பொழந்து கட்டிடுறா அப்படிங்க. ஸோ வெஜிடோக்கு நல்லாவே அடி படுது. ஸோ உண்மையிலே இந்த ஒரு டெக்னிக் வேற லெவலில் இருக்கு. அவள் சாதாரணமாக தான் அடிக்கிறா. பட் அதுவே எனக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட மாட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ வெஜிடோவே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக நம்ம டெவில் மாறிக்கா அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ எதுக்காக இந்த மோண்டல்ஸ் இந்த டீமன் ரயிலத்துக்கு வருதல்ட்டு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு தோணுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கசியை சொல்கிறா அப்படி. ஏன்னா அந்த மோட்டல்ஸ் எல்லாருமே எங்களுக்கு எறும்புகள் மாதிரி தான். அவனுக்கு பெருசாக இதெல்லாம் கிடையாது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு தோணுது காட் கலர் அப்படின்ட்டு நம்ம கசியா சொல்கிறா அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்ஸ் ஏஞ்சல்ஸ் ஈவன் இந்த டீமன்ஸோட அந்த பவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரூ டெவில் ஜீனோட பவர் தாறுமாறானது. எவங்கூடையும் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு யூனிக்கான ஒரு பவர். இதை உன்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியும்ட்டு எனக்கு தோணுது காட் கலர் அப்படின்ட்டு நம்ம கசியா சொல்லிட்டு நம்ம வெஜிடோவை அட்டாக் பண்ணுறா அப்படி. ஸோ வெஜிடோவுக்கு நல்லாவே அடிப்படுது. ஐ மீன் இந்த தண்டர் விட்டால் அட்டாக் பண்ண வெஜிடோவுக்கு நல்லாவே அடி படுது. ஸோ வெஜிடோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டீமனை நான் சமாளிப்பேன்ட்டு நான் வெஜிடோவுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல அந்த ஒரு ட்ரூ டெவில் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ வெஜிடோ போட்டு பொழந்து கட்டுற அப்படிங்க. ஆக்சுவலாக உன்னால தான் லூசி இங்கேருந்து வெளியே போனால் அதுக்கப்புறம் தான் நான் பவர்ஃபுல்லாக மாறியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். பட் இருந்தாலும் நீ என்னுடைய த்ரோனுக்கு ஆசை பட்ட. அதனால உண்மையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெஜிடோவோட அந்த கதையை முடிக்க வரேன். பட் நம்ம வெஜிடோ கெஞ்சியோட டெக்னிக்கை பயன்படுத்தி பிளட்டா மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப வெஜிடோ ஹக்காய் டெக்னிக்கை பயன்படுத்தி டெவிலை அடிக்க. பட் அந்த ஒரு டெவிலை அடிக்க முடியல. ஏன்னா அந்த ஹக்காய் டெக்னிக் டெவில் கிட்ட வேலை செய்யல. ஜஸ்ட் காத்தோட கத்தா கரைஞ்சிடுது. ஸோ வெஜிடோக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால போன டைம் மாதிரி இந்த டைம் எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பிளான் பண்ணி இந்த கேலிக்கன் பவரை ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறா அப்படி. ஸோ போன டைம் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை அடிக்க முடியல. பட் அதுக்கு முன்னாடியே இந்த பவர்ஸை வச்சு நம்ம அடிச்சோம்ல, எனர்ஜி வச்சு அடிச்சோம்ல. அதனால திரும்ப அதே எனர்ஜி பிளாஸ்ட்டை எகென்ஸ்டாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ இந்த கேலிக்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறா அப்படி. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நம்ம கசியாக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த. பட் நம்ம கசியா ஜஸ்ட் லைக் மாதிரி பார்க்குற அப்படி. ஸோ முன்னாடி வேணால் இந்த ஒரு டெக்னிக் வேலை செஞ்சுருக்கலாம். பட் திரும்ப அது வேலை செய்யணுன்ட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம கசியோ எகென்ஸ்டாக நம்ம வெஜிடோக்கு எகென்ஸ்டாக அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறா அப்படி. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது இந்த கேலிக்கனை அப்படியே பொழந்து கட்டிட்டு போய் நம்ம வெஜிடோவோட செஸ்ட்லேயே அடிச்சிடுதுங்க. ஸோ வெஜிடோ இந்த பேஸ் லெவலுக்கே வந்துடுறா அப்படி. அது போக வெஜிடோவுக்கு நல்லாவே அடி பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்ட்டு வெஜிடோ யோசிக்கிற அப்படி. ஆக்சுவலாக டைம் இல்லை. ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான அந்த வழியும் இல்லை. ஸோ இவனை எப்படியாச்சும் நம்ம பீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் நம்ம வெஜிடோ இருக்கா அப்படி. ஏன்னா இவனை பீட் பண்ணாதான் இந்த செக்டர்லேருந்து வெஜிடோவோட வெளியே போக முடியும். அதனால வெஜிடோ பயங்கரமாக திங்க் பண்ணுறா அப்படி. வின் பண்ணணும். பட் எப்படி அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கு. அதே சமயத்தில் கசியா அப்படியே நம்ம வெஜிடோ பக்கத்தில் நெருங்கும் போது டக்குன்னு நம்ம வெஜிடோக்கு ஒரு யோசனை வருது. ஆக்சுவலாக இந்த சோலார் பிளேயரை பயன்படுத்தி நம்ம டீமன் கண்களை குருடாக்கி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு டெக்னிக்கை பயன்படுத்த பயங்கரமாக பிரகாசமாக இருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக இவ கவுந்துடுவான்ட்டு ஸோ வெஜிடோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி கசியாவை அடிக்க போக. பட் கசியா பழைய திரும்ப பேஸ் ஃபார்ம் வந்துடுறா அப்படி. ஐ மீன் அந்த டெவில் ஜீன் ஃபார்ம்லேருந்து அப்படியே திரும்ப பேஸ் ஃபார்ம் வந்து அந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிற. என்னன்னா ஆக்சுவலாக நீயும் இப்போ பேஸ் ஃபார்ம் வந்துட்டேன். அதனால அந்த ஒரு ட்ரூ டெவில் ஃபார்ம் உனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால இந்த பேஸ் ஃபார்ம்லேயே வச்சு என்னால் செய்ய முடியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த டெவில் ஜீன் ஃபார்மை நான் எடுத்துட்டேன். அதனால மற்ற ஃபார்முக்கெல்லாம் அது பூஸ்டப் கொடுத்துருக்கு. பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஒரு பவரை ஐ மீன் இந்த ஒரு டிரான்ஸ்மிஷனே போதும் ஒன்று டிஃபீட் பண்ணான்ட்டு நம்ம கசியோ ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடோ கூட பூந்து விளையாடுற அப்படி. பேஸ் ஃபார்ம்லேயே நம்ம வெஜிடோ வச்சு செய்கிற அப்படி. ஸோ வெஜிடோ என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக அடி வாங்குற அப்படி. ஸோ
கசியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி வெஜிடோவை பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது ஆக்சுவலாக உன்னை அடிக்கிறது எனக்கு அவனை அடிக்கிறத விட செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஜின்னை அடிக்கிறத விட உன்னை அடிக்கிறத செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குன்ட்டு ஸோ நம்ம கசியா சொல்ல ஸோ நம்ம வெஜிடோவுக்கு புரியல ஜின்னை அது யாரா அப்படின்ட்டு இந்த இடத்துல பாயோல நம்ம வெஜிடோ ஷாக்காக கேட்டுட்டு இருக்க டக்குன்னு நம்ம கசியா பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டெவில் ஜின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா அடிக்க வெஜிடோ அப்படியே டிஃபீட் ஆயிரும் அப்படி ஸோ வெஜிடோவோட இதுக்கு மேலே எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அண்டு இந்த இடத்துல நம்ம டெவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ உண்மையிலே செம்ம பவர்ஃபுல் ஆள் தான், ஐ மீன் இந்த மோட்டரோட ரேத்தில் எல்லா காட்ஸையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அண்ட் அதே சமயத்தில் டீமன் ரேலத்துலையுமே நிறைய எம்ப்ராஸை பார்த்தீங்கன்னா நீ டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். என்னதான் அவங்க எல்லாத்தையுமே உன்னால் டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சினாலுமே அந்தளவுக்கு நீ இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலுமே பட் டெவில் ஜீனோட பவருக்கு ஈக்குவலாக உன்னால் எப்பவும் பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படின்ட்டு ஸோ வெஜிடோவை அடித்து அப்படியே படுக்க வச்சுற அப்படி அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறா அப்படிங்க. ஸோ அது வழியாக நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி ஸோ இதோட அவ்வளோதான் வெஜிடோவோட சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அப்படின்ட்டு ஸோ நம்ம கசியா நினைக்க அண்டாவது சமயத்தில் உள்ள நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெஜிடோவோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசுகிறா அப்படி பக்கத்தில் நம்ம யாம்புஷி ப்ரோலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹோப்பை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறா அப்படி இல்லை இதுக்கு மேலே என்னால் பார்த்தீங்கன்னா முடியல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ யாமஷி அண்ட் ப்ரோலி கிட்ட மன்னிப்பு பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் பார்த்தீங்கன்னா முடியல, நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா மன்னிப்பு பார்த்தீங்கன்னா கேட்க பட் நம்ம யாமஷி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெஜிடோ என்னதான் தோக்குற சூழ்நிலை வந்தாலுமே திரும்ப புதுசாக ஒரு டிரான்ஸ்மிஷன் புதுசாக ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டு ஸோ எவால்வ் ஆகி திரும்ப சண்டை போட்டு டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். பட் வெஜிடோவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம யாமஷிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாங்கியாக இருக்குது. அதே சமயத்தில் வெஜிடோ கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கயோகா டெக்னிக் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல என்கிட்ட அப்புறம் ப்ரோலி கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா நீ பயன்படுத்துனீங்களா ஸோ அந்த டெக்னிக் மறந்துடியா அதை பயன்படுத்தி அவனை டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணலாம்லன்ட்டு ஸோ நம்ம யாமஷி பார்த்தீங்கன்னா வெஜிடோக்கு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணேன். பட் வெஜிடோ பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஒரு டெக்னிக் இருக்கிறத நான் மறக்கல, எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் கயோகா டெக்னிக்கை பயன்படுத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதை பயன்படுத்துறது நிறைய பக்கவிளைவுகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுது, சூசைடு கூட பார்த்தீங்கன்னா ஆகல, அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான டெக்னிக் போன டைம் பயன்படுத்தியே கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு என்னுடைய பாடி ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அதை திரும்ப பயன்படுத்துறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஸோ நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல அதே சமயத்தில் அவள் என்னுடைய எல்லா டெக்னிக்கையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கா, என்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கா, அதனால அவனை பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு ஹோப்பை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேச அப்போ தான் நம்ம ப்ரோலிக்கு டக்குன்னு ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா வருது. ஆக்சுவலாக நீ ஃபைட் பண்ண தேவையில்லை, உனக்கு பதிலாக இன்னொருத்த ஃபைட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா புரியல என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் உன்னுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும், ஸோ உன்னால் அவனை பீட் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்கலாம், பட் இன்னொருத்தனால பீட் பண்ண முடியும்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஸோ நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா சொல்ல அண்ட் அதே சமயத்தில் வெளியே நம்ம கசியாவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரூ டெவில் ஜீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வெஜிடோ காட் கலரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது லூசிப் அவனுக்காக தான் காத்துட்ருக்கேன், அவள் ஒர்க்கு அவனை வச்சு செஞ்சிடறேன். ஸோ இப்போது நான் லூசிப்போட செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆளாக பார்த்தீங்கன்னா மாறிட்டேன், அதனால் இனிமேல் அவள் வந்தானா அவனுக்கு ஈஸியாக வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம டெவில் ஜெயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சீக்கிரமாக டீமன் ரகத்துக்கு வாடா லூசிப் உனக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரூ டெவில் ஐ மீன் கசியா பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது, ஐ மீன் ஒரு பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. என்னடா நடக்குதுன்ட்டு நம்ம கசியாவுக்கு பார்த்தீங்கன்னா புரியல என்ன நடக்குது, ஒருவேளை காட் கலர் இன்னும் சாகலையே வச்சுட்டோ இன்னும் உயிரோட தான் பார்த்தீங்கன்னா இருக்கானா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கசியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி இன்னும் ரவுண்டுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு பாய்வில் அப்படியே வெறிகுண்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துலேருந்து ஐ மீன் அந்த ஒரு போர்ட்டல் வழியாக பார்த்தீங்கன்னா அமிச்சா அப்படில ஸோ அந்த போர்ட்டல்லேருந்து மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது, போஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. இது காட் கலர் வச்சுட்டு தானே இல்லை வேற யாராச்சும் அப்படின்ட்டு நம்ம கசியாவுக்கே பார்த்தீங்கன்னா புரியல, ஏன்னா அந்த ஒரு போர் உண்மையிலே வேற லெவலில் பார்த்துருக்கு, முன்னே சந்திச்சதை விட இந்த ஒரு போர் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கசியா இந்த ட்ரூ டெவில் டீமன் பார்க்க அந்த இடத்துல ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் இவனை பார்க்கறதுக்கு காட் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லையே செம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கானு அப்படின்ட்டு ஸோ நம்ம கசியா அப்படியே பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம அல்ட்ரா கொஜிட்டா பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படி ஐ மீன் வெஜிடாவுக்கு பதிலாக கொஜிட்டா வந்து சண்டை போகிறதுக்கு களம் இறங்கியிருக்கா அப்படி வந்தோன்னே இதுதான் டீமன் ரயிலமா இப்படி தான் இருக்குமா நல்லாவே இல்லையா அப்படின்ட்டு நம்ம கொஜிட்டாவோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சொல்ல அதே சமயத்தில் ஸோ வெஜிடாவோட டெக்னிக்ஸ் வெஜிடாவோட போஸ் அண்ட் வெஜிடாவோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் அண்ட் வெஜிடாவோட மொத்த பாடி பார்த்தீங்கன்னா நான் டேக் ஓவர் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஃபுல்லாக என்னுடைய கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி நம்ம ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துடலாமா, உண்மையான ஃபியூஷன் ஃபைட் எப்படி இருக்குன்ட்டு நான் உனக்கு காட்டுறேன் டீமன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கொஜிட்டா அல்ட்ரா கொஜிட்டா கெத்தா அந்த கிரீன் சர்பன் பவரோட பார்த்தீங்கன்னா சொல்ல இதோட இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த எபிசோட் எப்படி கண்டு உங்களுடைய தாட்ஸை கிளவுட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ்.